கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அவர்கள் சிறையிருப்பில் வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிற வேலை தீர்க்கதரிசியை கொண்டு அழகா தீர்க்க தரிசனம் வருகிறது. அந்த வசனம் தான் இந்த வசனம். இஸ்ரவேலே, நான் தான் உன்னை சிருஷ்டித்த தேவன், நான் தான் உன்னை உருவாக்கின தேவன், நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு அன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். அதுபோல தான் இன்று நம்மில் பலர் கர்த்தர் என்னை மறந்தார் என்றும் அவர் என்னை கைவிட்டார் என்றும், அதாவது நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்த தேவன் நம்மை எப்படி மறப்பார், நம்மை எப்படி கைவிடுவார்? ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், நம்மை மறக்கவும் மாட்டார். வசனம் சொல்கிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்லுது. அதாவது அவருடைய ஜனங்கள் இந்த உலகத்தின் பார்வையில் நாம் எளியவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் நம்மை ஒரு நாளும் கர்த்தர் மறப்பதில்லையாம். சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள் மேல் தான் கர்த்தர் நினைவாக இருப்பாராம். அதாவது வேதத்தில் பார்த்திங்கன்னா, கிதியோன் மீதியானருக்கு பயந்து திராட்சை ஆலையில் போய் அடிச்சிட்டு இருக்கிறாரு. நெற்கதிர்களை அடிச்சிட்டு இருக்கும்போது அவர் தூதன் தோண்டி சொல்கிறார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ அந்த தூதன்கிட்டே அவர் புலம்புறாரு, கர்த்தர் எங்களோட இருந்தால் எங்களுக்கு இவ்வளோ போராட்டம் வருமா, இவ்வளோ பிரச்சனை வருமா, எங்கள் முற்புதாக்களுக்கு அநேக காரியங்களை செய்தார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோமே, அவங்களோடு இருந்த தேவன் எங்களோடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் அவருடைய இருதய வியாகுலத்தை எல்லாம் அந்த இடத்துல சொல்கிறார். அதுபோல் தான் இன்றைக்கு நம்மள் பலரும் நம்மை சுற்றி நடக்கிற அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கலக்கங்களையும் பலவீனங்களையும் அநேகர் பலவீனத்தினால, ஐயோ கர்த்தர், நான் இயேசுவை தானே நம்புகிறேன், அவர் தானே விசுவாசிக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ பலவீனம் இப்படின்னு எல்லாம் பார்த்து சோர்ந்து போய் கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு நாம் இன்றைக்கி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, கிதியோனுக்கு சொன்னவர் இல்லை, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறான்னு சொன்ன தேவன் தான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். அவர் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை. கர்த்தர் என்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அதாவது கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினார், இதோ உலகத்தின் முடிவு பறந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையின் மத்தியில் சென்றாலும் சரி, போராட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, பலவீனத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, துன்பத்தின் பாதையில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நாம் அவருக்காக பொறுமையாக காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்காக வெளிப்படுவார். அவர் நம்மை விட்டு விலகவும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை, நம்மை மறப்பதில்லை என்று நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய், அநேக கண்கள் காணும்படியாய் நமக்கு அவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்து நம்மை வழிநடத்துவார். நாம் எளியவர்களாக இருக்கிறோம் என்றாலும், சிறுமையான ஜனங்களாக இருந்தாலும் நம்முடைய கர்த்தரையே நம்பி இருப்போம். கர்த்தர் நம்மை விட்டு விலகவில்லை, நம்மை மறக்கவும் இல்லை, நம்மை மறக்கவும் மாட்டார், ஒரு நாளும் கைவிடவும் மாட்டார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வாக்கு பண்ண தேவாதி தேவனே, இந்த நாட்கள தகப்பனே அநேக பலவீனங்களையும் போராட்டங்களையும் கலக்கங்களையும் சோர்வுகளையும் பார்த்து கர்த்தாவே, தேவன் எங்களோடு இருக்கிறாரா என்ற சந்தேகம் எங்களுக்குள்ளே வந்திருந்தால் ஒரு விஷயங்களை மன்னித்து, தேவன் நீர் எங்களை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதில்லை சொன்ன தேவன் நீர் எங்களை மறப்பதில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே, அப்பா, எங்களுக்கு உதவி செய்கிற வேளையில் எபினேசராய் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர். தகப்பனே, தடைகளை உடைத்து போட்டு எங்களை மறவாமல் நினைத்து இரவும் பகலும் எங்கள் மேல் நினைவாக இருந்து அப்பா எங்கள் ஜீவனத்தை நீர் வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். தகப்பனே, இனியும் அப்பா இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நீர் எங்களை மறவாமலும் எங்களை நினைத்தருளும்படியாய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள், எங்கள் மேல் நினைவாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.